எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு வீடியோ போச்சு. நேத்திக்கு மழை பெஞ்சதுங்களா, சரியான மழை. நைட்டு இன்னைக்கு வெடி நாள் வந்து எங்களுக்கு ஒரு ம் மோசமான நாளா மோசமான சொல்லலாம். நாளா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ம். நைட்டு வெடி தூக்கமே இல்ல. மழை மழை வருது. மழை கூட அவ்வளோக்கா வரல. காத்து போட்டு கொன்னு எடுத்து விட்டுருச்சு. நைட்டு பூரா தூக்கமே இல்லைங்க எங்களுக்கு. நேத்தெல்லாம் சும்மா ம், பயங்கரமான காத்து. அது ம். திடீர்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நைட்டு தான் எல்லாம் காத்தடிச்சு மழை வர ஆரம்பிச்சது. மழை கூட கம்மின்னு தான் நெனைக்கிறேன். மழை கம்மி, காத்து அதிகம். ம். என்ன ஆயி போச்சு தெரியுங்களா? இங்க பாருங்க. பார்த்தீங்களா? நைட்டு காத்து அடிச்ச வேகத்துல, நாங்க மேல போட்டிருந்த இது தகரம். தகரம் வந்து காத்துல அடிச்சு உழுது. இங்க உழுது, அந்த பக்கம் உழுவுது. அந்த 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 கேட்ல போய் அடிக்குது. அந்த பக்கம் அதுல போய் உழுவுது. ஒரு 3 தகரமாட்டம் விழுந்துருச்சு. நைட்டு ம். எங்களுக்கு பயம் புடிச்சுக்கிச்சு. என்னடா இது! இப்படி என்னைக்கும் இல்லாம இப்படி காத்தடிச்சு, இப்படி வந்து தகரத்தெல்லாம் உள்ள காட்டுது அப்படின்ட்டு வீட்டுக்கு இப்ப யாராச்சும் வீட்ல வந்து திருடங்களா அந்த மாரி யாராச்சும் வந்தாங்கன்னா, எப்படி போட்டு கதவ போட்டு ஒடன்னு ம். உடைப்பாங்க. அந்த மாரி சத்தம் கேட்குது. நாங்க ம். பயந்துட்டோம். ஆ. இத்தனைக்கும் குழந்தை இருக்குங்காட்டி பசங்களும் வந்து பயந்துட்டானுங்க. ரொம்ப சிரமமா போச்சு. ம். பார்த்தீங்களா? இங்க பார்த்தீங்களா? மேல காமிங்க. பாருங்க. உள்ள எல்லா தகரத்தையுமே நைட் விட்டா தூக்கியிருக்கு. ம். கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கிற கேப் மட்டும் அந்த ஆணி போட்டு கட்டினதுமே அப்போ தூக்கி எரிஞ்சிருச்சு. நைட்டு நான் பயந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டாப்பை தூக்கி அந்த இந்த இந்த கீழே ஒத்த டாப் இறக்கிறோம்ல, அந்த ஒத்த டாப் அப்படியே காற்று அந்த பக்கம் ஆ. தள்ளிடுமோன்னு பயம் பிடிச்சிக்கிச்சு. ஃபுல்லா எல்லாமே வந்து ஓப்பனா எல்லாம் இந்த கீத்தோட அப்படியே தூக்கி சாய்ச்சிருமோன்னு பயந்துட்டோம். பயந்துட்டோம். கட்டு கம்பி போட்டு தான் கட்டியிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா சின்னது ஒரு கட்டு கம்பி போட்டு கட்டியிருக்குது. அதனால் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் இதை நான் சரி செய்யணும். இப்போ ம். அதுக்காகத்தான் சரி இது ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலாம். எல்லாம் நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படி இப்ப நடந்திருக்கு. நிறைய நெறையா வீட்லேயும் வீட்ல வந்து நடந்திருக்கு. ஓட்டு நடக்காமலாம் வீடு இல்ல. இந்த மாரி இந்த சாலை ஓட்டு வீடு வீட்ல எல்லாம் இருக்கிறவங்க, இருக்கிறதுனால சாலை வீட்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப சிரமமா இருக்கு. கண்டிப்பா. இப்போ ம். பக்கத்துல 10வதுக்கு அங்க பாருங்க இருக்கிற வாழை மரம், மரம் எல்லாமே சாஞ்சிருச்சு. அது காமிங்க. அந்த பக்கம் பாருங்க மரமெல்லாம் சாஞ்சு கிடக்குது. ஒரு மரம் சாஞ்சிருச்சு. வாழை மரம் சாஞ்சிருச்சு. வாழை அப்புறம் மரம் இந்த மருதாணி வந்து இப்ப தான் வந்து ஃபுல்லா சாஞ்சு ஃபுல்லா சாஞ்சிருச்சு. சாஞ்சிருச்சு. எடுத்து இப்ப தான் நேரா வச்சு எல்லாம் நிறுத்தி வச்சோம். இது அப்புறம் தப்பிச்சிருச்சு பரவால்ல. இது ம். பசங்கனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டங்காட்டி தப்பிச்சிருச்சு. சரி எடுத்து நான் இது எடுத்து மேலே ஓட்டுறத ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏறிட்டேன். மேலே ஏறி ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலான்னு பார்த்தா, மேலே வந்து இந்த எலி இருக்கு பாருங்க எலி. எலியெல்லாம் மேலே வந்து கீழே இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி கொண்டு இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் குட்டியெல்லாம் போட்டுருந்துச்சு. அந்த குட்டியெல்லாம் தூக்கி அந்த பக்கம் விட்டுட்டேன். காட்டுக்குள்ள விட்டுட்டு, இந்த தகரத்த தூக்கி ஒவ்வொன்றா தூக்கி வைக்கலான்னு பார்க்குறப்போ, சூடு பயங்கரமான சூடுங்க. அந்த ஹீட் என்னால ஏகப்பட்ட பக்கம் அப்படியே தீயெளி கொட்டுன மாரி இருந்தது. அந்த ஏகப்பட்ட சூடு ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை கட்டிக்கிறேன்.